எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஈவினிங் ஆனாலே பிள்ளையை கூட்டிகிட்டு மொட்டை மாடிக்கு விளையாட வந்துடுவேன். அங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால அவன் ரொம்ப விளையாடுவான். அதுவும் இல்லாமல் சைக்கிள், ஜீப் எல்லாமே வாங்கி போட்டிருக்கனால அதெல்லாம் ஓட்டுறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நானும் அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடுவேன். இங்கேருந்து பார்க்க சீனரி ரொம்பவே அழகாக இருக்கும். சன்செட் டைமுங்கிறதுனால ஸ்கை எல்லாமே வந்து ஒரு ஆரஞ்சிஷ் எல்லோ கலரில், அப்புறம் கோகோனட் ட்ரீ எல்லாம் நிற்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும். காற்றடிக்கும் போது இன்னுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் அப்படியே நிற்கும்போது தான் நான் வந்து ஒரு விஷயம் யோசித்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் எப்போவுமே வீட்டில் நாங்கள் சண்டை போடுவோம் மாறி மாறி. நான் எங்கள் அண்ணன் கூட சண்டை போடுவேன், எங்கள் அம்மா கூட சண்டை போடுவேன். அப்படி பேசாமல் எல்லாம் இருப்போம். அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது எப்படியாவது இங்கேருந்து வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். அதுக்கப்புறமா வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும்போது சீக்கிரம் மேரேஜ் முடிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும், அப்போ தான் நம்ம இங்கேருந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு கல்யாணம் 4 வருஷம் ஆகுது. இப்போ எப்பண்டா நான் என் வீட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருப்பேன். இப்போ ஒரு 2 மாதம் கழித்து தான் எங்கள் வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தாலுமே நான் வந்து இப்போவே கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த நாள் பக்கத்தில் வரும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால. உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள்.